உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிற போது தமிழ் மொழிக்கு என்ன ஒரு தனியான சிறப்பு? எல்லாருக்குமே தாய்மொழி மிகுந்த பிரியமுடையதாக விருப்பமுடையதாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உலக மொழிகளிலேயே மூத்ததாகவும் அதே நேரத்தில் இளமையாகவும் இருக்கிற ஒரு அதிசயமான மொழி தமிழ் மொழி. இதனுடைய சிறப்பை உலகம் புரிந்து கொள்ள வேணும். எல்லாரும் பேசுகிற மொழி மாதிரியே இந்த மொழியும் இருந்து விட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம சராசரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து போய்விடலாம். ஆனால் இந்த மொழி சராசரியினுடைய மொழி அல்ல. அதை புரிய வைக்க வேணும்னு இளம் வயதிலிருந்தே தன்னுடைய மனதிலே ஒரு தவிப்போடு வளர்ந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்த மொழிக்காக வாழ்ந்தாரோ, எந்த மொழியை உலகத்தின் தனிச்சிறப்பான மொழி என்று நிலைநாட்ட வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டாரோ அதை அவர் வெற்றிகரமாக சாதித்தார். வெறும் மொழி அறிஞராக மட்டும் இருந்தால் இது நடக்காது என்பதற்காக அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்ற காலத்திலே அதை முழுமையாக பயன்படுத்தி இந்த தமிழுக்கு ஒரு அரசியல் இடம், ஒரு அரசு சிம்மாசனம் பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதை சாதித்து காட்டினார். அதனால் அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் விரும்பியது தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த நாள் உண்மையில் தமிழர்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த மொழியின் பழமையும் பெருமையும் இளமையும் வளமையும் உலகு உள்ளவரை நிற்கும் என்பதற்கு இந்த நாள் ஒரு அடையாளம்.